எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இன்றைய பஞ்சாங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் வந்து 22 மே 2026, தமிழ் மாதம் வந்து வைகாசி 8. இந்த பஞ்ச அங்கத்தை பார்ப்போம். திதி வந்து சப்தமி திதி. அது ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:26. நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம். அது ஆரம்பிக்கிற டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து 2:49 ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து கரணம் பார்த்திங்கன்னா கரசை கரணம் 6:25 ஸ்டார்ட் ஆகி 5:39 முடியுது. வணிஜை கரணம் அப்படிங்கிறது 5:40 ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 5:40 வணிஜை கரணம் ஸ்டார்ட் ஆகுது. நாமயோகம் பார்த்திங்கன்னா துருவ நாமயோகம் காலையில் ஸ்டார்ட் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா 8:18 ஸ்டார்ட் ஆகுது. கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. இப்போ இந்த கிழமையில் வந்து நல்ல காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொன்ன மாதிரி கிழமை நட்சத்திர காம்பினேஷனில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் வருது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. இதை வந்து மிருத்யு யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் வந்து சுப காரியங்கள் அப்படிங்கிறது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் வந்து சுப காரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இது நல்ல நாள் கிடையாது இன்றைக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா நேத்திரம் வந்து 1, ஜீவன் வந்து அரை. இப்போ நேத்திரம் 1, ஜீவன் அரை அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேத்திரம் நல்லாயிருக்கு, ஜீவனும் நல்லாயிருக்கு. அதனால் உடம்பு சரியில்லாதவங்க குணமாவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நட்சத்திர தியாஜ்யம் அப்படிங்கிறதுனா என்னென்னா, நட்சத்திரத்தினுடைய விசக்காலம் தான் நட்சத்திர தியாஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திர விச நேரம் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈவினிங் 3:15 ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னா 4:51 முடியுது. அப்போ அந்த டைமில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அமிர்த நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நட்சத்திர அமிர்த நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 6:49 ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி 8:26 வந்து முடியுது. இந்த நட்சத்திர அமிர்த நேரத்தில் வந்து எந்த விதமான சுப காரியங்கள்னாலும் செய்யலாம். அதாவது வந்து சர்ஜரி பண்ணுறது, நோய் குணமாகிறது, குழந்தை பிறப்புக்கு, திருமண காரியம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இது மிருத்யு யோகங்கிறதுனால இது பண்ணக்கூடாது. மற்ற சுப காரியங்கள் வந்து இந்த டைமில் வந்து பண்ண முடியும். இப்போ அது படிக்கிறீங்க, புதுசாக வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஏதோ பொருள் வாங்குறீங்க, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எங்கேயா பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் பண்ணுறது வந்து சிறப்பானது. இதுதான் நட்சத்திர அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. வார சூலை அப்படிங்கிறது வந்து மேற்கு திசை காட்டுது. அதனால் வந்து நீங்கள் மேற்கு திசை நோக்கி உங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மேற்கு திசை நோக்கி பயணம் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி மீறி போயே ஆகணும் அப்படின்னா வெல்லம் சாப்பிட்டுட்டு போகிறது வந்து சிறப்பானது. அடுத்து யோகினி பார்த்திங்கன்னா மேற்கு திசையும் வடமேற்கு திசையும் குறிக்குது. இந்த யோகினி குறிக்கக்கூடிய திசையில் வந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. மேற்கு திசையிலையோ வடமேற்கு திசையிலையோ பயணம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பு. அப்படி மேற்கொண்டே தான் ஆகணும் அப்படின்னா அந்த திசையில் போயிட்டு கூட 1 கிலோமீட்டர் போயிடணும். இப்போ மேற்கு திசை போகிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை தாண்டி 1 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வரணும். ஏன்னா இந்த திசைக்கு பின்புறம் வந்து யோகினி இருக்கும்போது அது பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வந்து இந்த திசை நோக்கி போனீங்கன்னா கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டெஸ்டினேஷனுக்கு திரும்ப வரணும். அந்த மாதிரி பண்ணால் இது பாதிக்காது. மெயினாக யோகினி இருக்கக்கூடிய திசைக்கு ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது வந்து சிறப்பானது. இப்படி வந்து இதுதான் இன்றைக்குரிய விஷயங்கள். இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து நட்சத்திர விச காலமும் நட்சத்திர அமிர்த நேரம் தான். இந்த விச நேரத்தில் எதையுமே பண்ணாதீங்க. எது எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகும். அமிர்த நேரத்தில் எல்லாமே பண்ணலாம். அந்த டைம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். நட்சத்திர தியாஜம்னா விசக்காலம், நட்சத்திர அமிர்த நேரங்கிறது சுப நேரம். அந்த டைமில் எதுனாலும் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பஞ்சாங்கத்தினுடைய நுணுக்கங்கள். இன்றைக்கிக்குரிய பஞ்சாங்க விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி டெய்லி வந்து பஞ்சாங்கத்தை வந்து நம்ம பார்த்து நம்ம அந்த நேரத்தை குறித்து செய்யும்போது காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.